चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 13/6/1973 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு ஆன்மீக போர்வீரன். தன்னை ஆன்மீக சேனையின் மகாரதி என்று நினைக்கிறீர்களா? சேனையின் மகாரதி என்று யாரை கூறப்படுகிறது? அவருடைய லட்சணம் என்னவாக இருக்கும்? மகாரதி என்றால் இந்த ரதத்தில் சவாரி செய்பவர். தன்னை ரதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயமானது தன்னை ரதி என்று புரிந்து இந்த ரதத்தை ஓட்டுபவர் என்று தன்னை அனுபவம் செய்கிறீர்களா? ஒருவேளை யுத்த மைதானத்தில் யாராவது மகாரதி தன்னுடைய ரதம் அதாவது சவாரியின் வசம் ஆகிவிடுகிறார் என்றால் அந்த மகாரதி வெற்றியடைபவராக ஆக முடியுமா என்ன? அல்லது மேலும் தன்னுடைய சேனையின் வெற்றி ரூபம் ஆவதற்கு பதிலாக இன்னும் அதிகமாக தடையின் உருவாக ஆகிவிடுவாரா? குழப்பம் ஏற்படுவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறார். அப்படி இங்கு யார் யார் இந்த ஆன்மீக சேனையின் போர் வீரர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் இந்த ரதத்தின் ரதியாக ஆகியிருக்கிறீர்களா? எப்படி போர் வீரன் அனைத்து நபர்களையும் அனைத்து வைபவங்களையும் விட்டுவிட்டு யுத்தம் மற்றும் வெற்றி இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் புத்தியில் வைத்து கொண்டே தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதிலேயே ஈடுபட்டு இருப்பவராக இருக்கிறார். அப்படியே இந்த இரண்டு விஷயங்களின் லட்சியம் இருக்கிறதா அல்லது மற்ற அநேக விஷயங்கள் நினைவில் இருக்கிறதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். அந்த மாதிரி போர் வீரர்களாக ஆகியிருக்கிறீர்களா? எங்கேயும் இருங்கள், ஆனால் நாம் யுத்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கும் போர் வீரர்கள் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். போர் வீரர்கள் ஒரு பொழுதும் ஓய்வு விரும்பியாக இருப்பதில்லை. போர் வீரர்கள் ஒரு பொழுதும் ஓய்வு விரும்பியாக இருப்பதில்லை. ஒரு பொழுதும் அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனத்தின் நிலையில் இருப்பதில்லை. போர் வீரர்கள் ஒரு பொழுதும் ஆயுதங்கள் இல்லாமலும் இருப்பதில்லை. எப்பொழுதும் ஆயுதம் தரித்தவராக இருப்பார்கள். போர் வீரர்கள் ஒரு பொழுதும் பயத்தின் வசமானவர்களாக இருப்பதில்லை. பயமற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு பொழுதும் யுத்தத்தை தவிர வேறு எந்த விஷயத்தையும் புத்தியில் வைப்பதில்லை. எப்பொழுதும் போர்வீரன் என்ற நிலையின் உள் உணர்வு மற்றும் வெற்றி அடைபவரின் நினைவில் இருக்கிறார்கள். நாம் அனைவரும் கூட ஒவ்வொருவரும் சேர்ந்து வெற்றியடைபவராக இருக்கிறோமா? இந்த பார்வையோடு ஒவ்வொருவரையும் பார்க்கிறோமா? அந்த மாதிரியான ஆன்மீக போர் வீரர்களின் பார்வையில் நாம் அனைவரும் ஒவ்வொருவருடன் சேர்ந்து மகாவீரர்களாக வெற்றி அடைபவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் எப்பொழுதும் இருக்கும். நாம் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு அடியில் யுத்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு ஈடுபாடு மட்டும்தான் இருக்கிறது. அனைத்து உறவுகளிலிருந்தும் அனைத்து இயற்கையின் சாதனங்களிலிருந்தும் தன்னுடைய புத்தியை விடுவித்து விட்டாகிவிட்டதா? விலகி வந்து விட்டீர்களா? அல்லது யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்களா? ஆனால் புத்தியின் தொடர்பு உறவு அல்லது ஏதாவது இயற்கையின் சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா? தன்னை முழுமையான சுதந்திரமானவர் என்று நினைக்கிறீர்களா? அல்லது ஏதாவது விஷயத்தில் மற்றவர்களின் அடிமை நிலையும் இருக்கிறதா? சம்பூர்ண சுதந்திரம் என்றால் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது இந்த உடலை ஆதாரமாக எடுங்கள். எப்பொழுது விரும்புகிறீர்களோ கொஞ்சம் கூட இந்த உடல் தன் பக்கம் ஈர்க்காத அளவிற்கு தேக உணர்விலிருந்து அப்படி விலகியவராக ஆகிவிடுங்கள். அந்த மாதிரி தன்னுடைய உடலின் உணர்வு உடலின் பற்றுதலிலிருந்து சுதந்திரமானவர்.
தன்னுடைய ஏதாவது பழைய சுபாவத்திலிருந்தும் சுதந்திரம், சுபாவத்திற்கு கூட கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டாம். தன்னுடைய சம்ஸ்காரங்களிலிருந்தும் சுதந்திரம், தன்னுடைய அனைத்து லௌகீக நெருக்கம் அல்லது அலௌகீக பரிவாரத்தின் நெருக்கத்தின் பந்தனத்திலிருந்தும் சுதந்திரம். அந்த மாதிரி சுதந்திரமானவராக ஆகியிருக்கிறீர்களா? அந்த மாதிரியானவரைத்தான் முழுமையான சுதந்திரமானவர் என்று கூற முடியும். அம்மாதிரி நிலைக்கு வந்தடைந்து விட்டீர்களா? அல்லது இன்னும் ஏதேனும் ஒரு சின்ன கர்மேந்திரியம் தன்னுடைய பந்தனத்தில் கட்டி போட்டு விடுகிறதா? ஒருவேளை சின்னஞ்சிறு எறும்பு சிங்கத்தை அல்லது யானையை தொந்தரவு செய்து விடுகிறது என்றால் அந்த மாதிரி யானையை, சிங்கத்தை என்னவென்று கூறுவது? சிங்கம் என்று கூறுவோமா? ஒரு வீணான எண்ணம் மாஸ்டர் சர்வசக்திவானை தொந்தரவு செய்து விடுகிறது, அல்லது ஒரு பழைய 84 பிறப்புகளின் இற்றுப்போன சம்ஸ்காரம் மாஸ்டர் சர்வசக்திவான், மகாவீரர், விக்ன விநாசக், திரிகாலதர்ஷி, சுயதர்ஷன சக்கரதாரியை தொந்தரவு செய்து விடுகிறது, முயற்சி செய்வதில் பலகீனமானவராக ஆக்கிவிடுகிறது என்றால் அந்த மாதிரியான மாஸ்டர் சர்வசக்திவானை என்னவென்று கூறுவது? எந்த நேரம் இந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நேரம் உங்கள் மேலேயே ஆச்சரியம் ஏற்படுவதில்லையா? எனக்கு வீணான எண்ணம் வருகிறது, பழைய சம்ஸ்காரம் மற்றும் சுபாவம் தன்னுடைய வசப்படுத்தி விடுகிறது, தந்தையின் நினைவின் அனுபவம் ஏற்படுவதில்லை, தந்தை மூலமாக எந்த பிராப்தியும் இல்லை, சின்னஞ்சிறு தடையை கண்டு பயந்து விடுகிறோம், நிரந்தர அத்தீந்திரிய சுகம் அல்லது மகிழ்ச்சி இல்லை, குஷியின் அனுபவம் ஏற்படுவதில்லை என்ற வார்த்தைகள் வெளியாகிறது என்றால் இம்மாதிரியான வார்த்தைகள் பிராமண குல பூஷணர்களுடையதாக இருக்க முடியுமா என்ன? அந்த மாதிரியான பிராமணர்களை எந்த பிராமணன் என்று கூறுவது? வெளியுலக ஜாதி பிராமணன் என்றால்? ஒருவேளை உண்மையான பிராமணன் என்று கூறிக்கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்கிறீர்கள் என்றால் துவாபரிக பிராமணர்களுக்கும் மற்றும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? தற்சமயம் பிராமணனாகக்கூடிய குழந்தைகள் பிராமணத்தன்மையின் முதல் லட்சணத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறேனா என்று தன்னைத்தானே பார்க்க வேண்டும். பிராமணத்தன்மையின் முதல் லட்சணம் எது? மற்ற தொடர்பை விட்டுவிட்டு அந்த ஒரே ஒருவரின் தொடர்பில் இணைந்து கொள்வது. ஒருவேளை தன்னுடைய கர்மேந்திரியங்களின் பக்கம் கூட இணைப்பு இருக்கிறது என்றால் இதை பிராமணர்களின் முதல் லட்சணம் என்று கூற முடியுமா? எப்பொழுது ஒரு தந்தையை தவிர இன்னொருவர் யாரும் இல்லை என்பதுதான் பிராமணர்களின் முதலான உறுதிமொழி மற்றும் மர்ஜீவா ஜென்மத்தின் வார்த்தையாகும். இதுதான் முதல் உறுதிமொழியும் முதல் லட்சணமும் ஆகும். அப்படியானால் முதலில் இந்த லட்சணம், உறுதிமொழியை மற்றும் முதல் வார்த்தையை கடைபிடித்து நடக்கிறீர்களா? அல்லது சொல்வது ஒன்றாக இருந்தாலும் அநேக பக்கங்களில் இணைப்பு உள்ளதா? அந்த மாதிரி வெளியுலக ஜாதி பிராமணர்களை வெற்றியடைபவர்கள் என்று கூற முடியுமா? இவ்வளவு பெரிய உலகத்திற்குள் பிராமணர்களுக்காக தன்னுடைய சின்னஞ்சிறு உலகம் இருக்கிறது. அந்த மாதிரியான சின்னஞ்சிறு உலகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே உலகிலுள்ள எந்த ஆத்மாக்களை பார்த்தாலும் அவர்களை நன்மை பயக்கும் பாவனையோடு மட்டும்தான் பார்க்கிறார்கள். உறவு மற்றும் பற்றுதலின் பாவனையோடு பார்ப்பதில்லை. ஆனால் ஈஸ்வரிய சேவைக்கான உணர்வில் மட்டும் பார்க்கிறார்கள். 5 தத்துவங்களை பார்த்து கொண்டே இயற்கையை பார்த்து கொண்டே இயற்கையின் வசமாக மாட்டார்கள். இயற்கையையும் சதோபிரதானம் ஆக்குவதற்கான காரியத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். யார் இயற்கையை ஆனால் மாற்றுபவராக இருக்கிறாரோ அவரே இயற்கையின் வசமாக முடியுமா? யார் இப்பொழுது இயற்கையை வசப்படுத்த முடியவில்லையோ அவர் எதிர்காலத்தில் சதோபிரதான இயற்கையின் சுகத்தை அடைய முடியாது. அப்படி இயற்கையின் வசமாக ஆவதில்லையே. இதுவோ யாராவது டாக்டர் நோயாளியை காப்பாற்றச் செல்கிறார், ஆனால் அவரே நோயாளி ஆகிவிடுகிறார் என்பது போல் ஆகிவிடுகிறது. செய்ய வேண்டிய காரியமோ இயற்கையை மாற்றுவதற்கானது. ஆனால் அதற்கு பதிலாக இயற்கையின் வசமாகி விடுகிறார் என்றால் அவரை பிராமணன் என்று கூற முடியுமா என்ன? அனைவருமே பிராமணர்களாகவோ ஆகியிருக்கிறீர்கள் இல்லையா? நான் பிராமணன் இல்லை என்று யாராவது கூறுவார்களா? பிராமணன் ஆவது என்றால் அந்த மாதிரி லட்சணத்தை தாரணை செய்வது. அப்படி அந்த மாதிரி லட்சணமுடையவரா அல்லது பெயரளவில் தான் பிராமணனா?
இதை உங்களிடமே கேளுங்கள். பிராமண பிறவியின் விசேஷம் என்ன? அது வேறு எந்த ஜென்மத்திலும் இருப்பதில்லை. பிராமண பிறவியின் விசேஷமே இதுதான். மற்ற அனைத்து பிறவிகளும் ஆத்மாக்கள் மூலமாக ஆத்மாக்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு இந்த பிராமண பிறவி மட்டும்தான் பரம்பிதா பரமாத்மா மூலமாக நேரடியாக ஏற்படுகிறது. தேவதை பிறவி கூட பரமாத்மா மூலமாக இல்லை, உயர்ந்த ஆத்மாக்களின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. அப்படியானால் பிராமண பிறவியின் விசேஷங்களானது எது முழு கல்பத்திலும் மற்ற எந்த பிறவிகளிலும் இல்லையோ அந்த மாதிரி விசேஷங்கள் நிரம்பிய பிறவியாகும் என்றால் அந்த ஆத்மாக்களிடமும் விசேஷமாக என்ன இருக்க வேண்டும்? தந்தையின் குணமாக என்ன இருக்கிறதோ அதுவே பிராமண ஆத்மாக்களின் குணமாக இருக்க வேண்டும். அந்த குணம் கூட இந்த பிராமண பிறவியில் தவிர வேறு எந்த பிறவியிலும் வர முடியாது. எப்படி இந்த பிராமண வாழ்க்கையில் திருக்காலதர்ஷி திரிநேத்ரி ஞான ஸ்வரூபம் ஆகிறீர்களோ அப்படி மற்ற பிறவிகளில் ஆவீர்களா என்ன? அப்படியானால் பிராமண வாழ்க்கைக்கு மட்டுமே உரிய குணம் மற்றும் விசேஷங்களாக என்ன இருக்கிறது? அதை இந்த பிராமண வாழ்க்கையில் அனுபவம் செய்யவில்லை என்றால் பின்பு எப்பொழுது செய்வீர்கள்? பிராமணனாகி மற்றும் பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தை அனுபவம் செய்யவில்லை என்றால் பிராமணனாகி என்ன செய்தீர்கள்? எப்படி பரமாத்மாவின் குழந்தையாக இருந்து தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் சோழிக்கு சமமானவர்கள் என்று மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். அப்படி நீங்கள் அனைவருக்கும் கூறுகிறீர்கள் தான் இல்லையா? ஆனால் யாராவது வைரத்திற்கு சமமான பிறவி எடுத்திருந்தும் வைரத்திற்கு சமமான வாழ்க்கையை வாழ்வதில்லை. வைரம் கையில் கிடைத்தும் அதை கல் என்று நினைத்து அதன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த மாதிரியானவரை என்னவென்று கூறுவது? மிகப்பெரிய புத்திசாலி. மற்ற வார்த்தைகளாலோ சொல்ல முடியாது இல்லையா? தலைகீழான ரூபத்தில் மிகப்பெரிய புத்திசாலி என்று அப்படி எப்பொழுதாவது ஆகிவிடவில்லையே? அப்படி பிராமண பிறவியின் மதிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். சாதாரண விஷயம் இல்லை. நாம் மட்டும்தான் பிராமணனாகி இருக்கிறோம். பிராமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று எப்பொழுதும் தன்னை சோதனை செய்யுங்கள். நல்லது. அந்த மாதிரி உயர்ந்த ஜென்மம், உயர்ந்த காரியம், உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த சேவையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, உலக நன்மை செய்யும் ஆத்மாக்களுக்கு மற்றும் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட முழுமையான சுதந்திர ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே தாமரை மலர் ஆசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய சகஜ மற்றும் நிரந்தர யோகி ஆகுங்கள். நிரந்தரமாக யோக சுரூபமாக இருப்பதற்காக தாமரை மலரின் ஆசனத்தில் எப்பொழுதும் வீற்றிருங்கள். ஆனால் யார் லேசாக இருக்கிறாரோ அவர்தான் தாமரை மலரின் ஆசனத்தில் நிலைத்திருக்க முடியும். எந்தவிதமான சுமை, அதாவது பந்தனம் இருக்க வேண்டாம். மனதின் எண்ணங்களின் சுமை, சம்ஸ்காரங்களின் சுமை, உலகின் அழியக்கூடிய பொருட்களின் கவர்ச்சியின் சுமை, லௌகீக உறவினர்களின் பாசத்தின் சுமை என்று எப்பொழுது இந்த அனைத்து சுமைகளும் முடிவடைந்து விடுகிறதோ அப்பொழுது தாமரை மலர் ஆசனத்தில் வீற்றிருந்து நிரந்தர யோகியாக முடியும். ஸ்லோகன்: சகித்து கொள்ளும் குணத்தை தாரணை செய்தீர்கள் என்றால் அசத்தியத்தின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியது இருக்காது. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वर्षा मिलेगा तुमको। ओम शांति।